ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். நேசம் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கதிரவனுடைய டைரக்ஷனில் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கில் கஸ்தூரி ராஜாவுடைய நடிப்பில் உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹபிபி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வெளிவரக்கூடிய நிலையில் படத்தினுடைய சிறப்பான உருவாக்கத்தை பற்றின ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். தப்சி பிளாக் கட் அவுட் ட்ரெஸ்ல லாங் ஸ்லிட்ல எடுத்த போட்டோஸ் இது உங்களுக்காக. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி மற்றும் சசி அவங்களுடைய டைரக்ஷன்ல பாலாஜி ஸ்ரீராமுடைய இசையில விஜய் ஆண்டனி ஸ்வஸ்திகாவுடைய நடிப்புல உருவாயிட்டு இருக்கிற திரைப்படம் தான் 100 சாமி. அண்ட் இந்த படத்துல இருந்து மாய கனவுன்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ரெஜினா கெசன்ட்ரா ரீசெண்டாக பியூட்டிஃபுல் லெஹெங்காவில் அவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. பியாண்ட் பிக்சர்ஸ் இந்தியாவுடைய தயாரிப்பில் மரியராஜா இளஞ்செழியனுடைய டைரக்ஷனில் ஹாப்பிராஜ் திரைப்படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்படம் வந்து இப்போ மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஜோதிகா ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல் பிளாக் ரஃபிள் ஒன் சைட் ஸ்லீவில் லாங் ஸ்லிட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் ஆம்னி சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மீசைய முறுக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து நடித்து இசையமைச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஹிப்ஹாப் ஆதி. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆரா 10க்கு 10ன்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரல் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அண்ட் இப்போ இந்த பாட்டு வந்து சோஷியல் மீடியாவில் 20+ மில்லியன் வியூஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பிந்து மாதவி பியூட்டிஃபுல் ஜெர்தோசி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் லெஹெங்கா வித் கேப் ஜாக்கெட்டோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் தனுஷுடைய நடிப்பில் ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் காரா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து விக்னேஷ் ராஜா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து April 30th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் ப்ளஸ் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தினுடைய போஸ்டர்ஸையும் வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். ஹுமா குரேஷி அவங்களுடைய ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் கலந்துட்டு அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த அவார்டோடு சேர்ந்து அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் ஆல்சோ பிஃபோர் த ஈவெண்ட் அவங்க வந்து கெட் ரெடி பண்ண அந்த வீடியோ கிளிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்காக. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெங்கி அட்லூரியோடைய டைரக்ஷனில் சூர்யா மற்றும் அமிதா பைஜோடைய நடிப்பில் உருவாயிட்டு இருக்கிற திரைப்படம் தான் விஸ்வநாத் அன்சன். அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 50+ மில்லியன் வியூஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாங்க. ஷால்மா அவங்களுடைய ரீசெண்ட் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது கேண்டிட் ஃபோட்டோஸை இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில்.
மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல பூஜி பாபு சனாவுடைய டைரக்ஷன்ல ராம் சரண் ஜான்வி கபூருடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெடி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ரஹ்மான் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெடி பெஹல்வால் பாடல் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மனசை கவர்ந்திருக்கு. சம்யுக்தா ரீசெண்டா அவங்களுடைய சாரி போட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல பாக்குறதுக்கு அவ்வளோ காஜஸ் இருந்தாங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. ரவீனா அவங்களுடைய லெதர் டாப்போட டெனம் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். சுனைனா ஷிமரி ஒர்க் சூட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. மாளவிகா மேனன் அவங்க வந்து ரீசெண்டாக வெளியிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.